பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் தெரிஞ்ச சில நம்ம பாடல் பாடிட்டு அபிஷேகத்து போகும். மறவாமல் நினைத்தீரியா, மறவாமல் நன்றி சொல்வை. நம்ம மறக்காத கற்று, நம்ம மறந்து போனால் நம்மை மறக்காதவர். லவ்லி காட் வி வர்ஷிப் யூ. தாய் தந்தை சொந்தக்காரர் நம்பியிருந்த மனுஷன் எல்லாரும் மறந்தாலும் நீ நம்பியிருக்கிற கர்த்தர் மறாதவர், மறக்காதவர். அவர் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு பாடுவோம் எல்லாம் சேர்ந்து. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடுங்க எல்லாரும். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Amen. Yes Lord. Hallelujah. Thank you Jesus. எபினேசர் நீதானியா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானியா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் 2 பாடல் மாத்திரம் பாடும். ஸ்தோத்திரம். Praise God, hallelujah. Thank you Jesus. சிங்ககபியில் நான் விழுந்தேன். பாட்டு வச்சு போயிடுவோம். கரெக்டாக சீக்கிரம் முடிக்கணும். 7:10. Yes Lord, hallelujah. We're born to win. நம்ம ஜெயிக்க பிறந்திருக்கோம்பா, தோக்க பிறக்கல. பிசாசை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளி போல் என்னை அணைத்தான். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை பாதுகாத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்து கொண்டார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்து கொண்டார். Amen. Yes Lord, hallelujah. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூர சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியில் நான் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியில் நான் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்து கொண்டார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் நம்மை நடத்துவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்து கொண்டார். அவரே என்னை காண்பவர்,
பாடல பாடிட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். உம்மை ஆராதிப்பேன். யோசிச்சு போயிடும். Praise the Lord, hallelujah. We are born to worship, Lord. தேவன் நம்ம விரும்புகிறது ஆராதிக்கிறது தான். தேவன பிள்ளை ஒரு நிமிஷம் கூட நம்மை தூங்கிடாமல் இருந்து பாதுகாக்கிற தேவன். அவர் விரும்புறது நம்ம ஆராதிக்கிறது தான் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக கொண்டு போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் ஜனங்களை விடுதலையாக்கி என்னை ஆராதிக்கும்படியாக கொண்டு வா. அவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் வைக்கணும்னா ஏசு கிறிஸ்து நம்ம பாட்டி கர்த்தர் வார்த்தை சொல்லி ஆராதிக்கிறது. எல்லாம் மகிழ்ந்து பாடுவோம்பா, சந்தோஷமா பாடு. ஓஹோ, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். Yes Lord, hallelujah. Oh, glory. கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்க முடியாத பெரியவங்களோ சின்னவங்களோ இருந்தாலும் தாராளமாக உட்கார்ந்து கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆராதிப்போம். 10 minutes. Hallelujah, amen. Hallelujah, பல்லவி பாடு. செய்து ஆராதிக்கும் போது மாத்திரம் கர்த்தர் விரும்புறது நீ அவருக்குள்ள இருக்கணும்னு விரும்புறார். அவருக்குள்ள தான் இருக்கிறோம். அந்த சென்சேஷன், அந்த ஜீவன், நம்முடைய ஜீவன் சேர்ந்து ஆராதிக்கணும் விரும்புறார். அதான் ஆராதனை. இப்படி அங்க எதையோ யோசிச்சுட்டு, வீட்டை யோசிச்சுட்டு, பாட்டை யோசிச்சுட்டு, அங்கேயும் பார்க்காம நம்ம அவரை ஆராதிக்கிறோம். அந்த சென்சேஷன், இன்டலெக்சுவல் நினைக்கணும். நான் என்னை உண்டாக்கின, உலகத்தை உண்டாக்கின, ஜீவன் உண்டாக்கின கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஒரு மனமகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பரலோகமே பார்க்குதுப்பா நீ ஆராதிக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படி சான்ஸ் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பாரு. அந்த எண்ணத்தை உருவாக்கி கொள். எல்லா கண்களை மூடி இருப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த
உள்ளதென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மறுபடியும் அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. The presence of the Lord. Hallelujah. Doramaladharama. Hallelujah. Malada. Hallelujah. கை தூக்கினவர் கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடந்தவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, சொந்த பந்தம் மறந்தான் நீர் மட்டும் மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில். நமக்கு அவரை தவிர வேற யாரும் தெரியாது. உலகத்தை மாதிரி இன்டெலெக்சுவல் ஒர்க் பண்ண தெரியாது. கெட்டிக்காரத்தனம்னா நமக்கு இல்லை. அது ஒருத்தர் தான் நமக்கு தெரியும். எனக்கெல்லாம் பார்க்க தான் பெரிய கோவக்காரன் எனக்கு ஒண்ணுமே முடியாதுங்க. ஐ எம் நத்திங் இன் தி வேர்ல்ட். எனக்கு அவரை விட்டா ஒருத்தரையும் தெரியாது. ஒரு அன்பு தான் என்னை இன்னைக்கு நடத்துது. ஒரு பலன் தான் என்னை நடத்துது. உறவுகள் மறந்தாலும் நீர் மட்டும் மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாற. சொல்லுங்க, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. யாராவது குட்டி பிள்ளைகளோ பிடித்தமானவங்களை பார்த்தா லவ் யூ குட்டிமா, லவ் யூ குட்டிமா சொல்றேன் பார்த்தீங்களா? அப்பா சொல்ல விரும்புறாருங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். சொல்லுங்க அப்பா பார்த்து, அப்பா லவ் யூ அப்பா, லவ் யூ அப்பா, லவ் யூ அப்பா, லவ் யூ ஜீசஸ். எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் தெரியாது ஆண்டவரே. I love you Jesus, I love you daddy, I love you daddy. அன்பு கூறுவேன். I love you Jesus, I love you Jesus, I love you. Hallelujah. Thank you Lord for the mighty deliverance. I love you Jesus. எல்லாம் ஒரு ஆள் சொல்லுங்கப்பா, I love you daddy சொல்லுங்கப்பா. அன்பு கூறுவேன். ஓஹோ, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, சொல்லுங்களே
ஆராதனை ஓஹோ ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியையா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியையா ஐயா என்னை கண்டீரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு சொல்லுங்க எல்லாரும் ஆராதனை ஆராதனை ஆவிலே ஆராதனை ஆராதனை ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா ஓஹோ அல்லேலூயா 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 அவர் நோக்கி பார்த்த ஜனங்கள் அவருடைய சரித்திரம் கெட்டு போனதே கிடையாது. எங்க பரம்பரையெல்லாம் பயங்கரமான ஒரு கிராமத்துக்குள்ள பிறந்த பரம்பரை, கிராமத்துக்குள்ள கிடந்த பரம்பரைங்க. ஹல்லேலூயா. வயக்காலின் தோட்டத்துக்குள்ளே தெரிஞ்ச பரம்பரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்ததி இன்னைக்கு உலகம் பூரா கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் யார் தெரியுமா? அவர் நம்பி வந்த ஜனங்கள். நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு முன்னா இருக்கிற எல்லா மலை போல் இருக்கிற பிரச்சனை காட்டிலும் பெரியவர். Our God is bigger than all. Our God is bigger than your friend giant. உன்னால பிசாசு பெருசு என்னென்ன பிரச்சனை கொண்டு நிற்குதோ அதை காற்று உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், பெரியவர். அன்புக்கு தேவனுடைய அந்த கண்மலையானவரே, என்னை காக்கிறவர், உன்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் போன வாரம் பிரசங்கம் சொன்னேன். அதான் பிள்ளை தேவ பிள்ளைகளே, the Lord will provide you. யெகோவாயீரே, உனக்காக என்ன பிரச்சனை 2008 வரப்போதோ அதுக்கு பின்னால் உனக்கு எல்லாவற்றையும் கத்து செய்து வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையா ஆவியில் எல்லாரும் மாறும். என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி நான் துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி நான் எல்லாரும் சத்தமா பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஓரா மலாக்கு சந்தலா பதானியாங்கா. இப்படி வேகமாக கை தட்டினா தான், வேகமாக பாடினா மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் ஆவிகள் நிறையலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆவிகளை அன்னிபாஸ் பேசுகிற மக்கள், துதிக்கிற மக்கள் ஒரு 5 நிமிஷம் கத்திர மகிமைப்படுத்துவோமா? ஓரி கமலான தரபா ஹல்லேலூயா ரிகபலன பல சந்தலபதானியாங்கா ஓரி கபபலமன திரபலானியா சந்தலபதானியாங்கா ரிகபபலபதானியா குலபதபனாரியாங்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரை ஒரு 2 நிமிஷம் ஹல்லேலூயா பிரைஸ் அல்லாஹ் ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, உன்னை மறக்காதவர். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடந்தவர். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடந்தவர். உறவுகள் மறந்தால் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மறக்கவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீ மட்டும் மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. எல்லாரும் கைகளை ஓட்டி ஒரே ஒரு அல்லையா அப்பா சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 நல்ல பிதாவே, தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். நமக்கு இந்த தருணமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போலாம். சங்கீதம் ஒன்று வேணா ஒரே ஒரு பாடல். கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை எடுக்கும்போது உங்க பிரசன்னத்தில் பாடுவோமா? ஹல்லேலூயா. E major apa G minor? உங்க பிரசன்னத்தில் இல்லாமல் வாழ்கிறேன். ஒரே பல்லை பாடி. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் வாழ்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஓஹோ, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என்
அறிமுகமானீரே என் நண்பரானீரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் புறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உதவாத என்னையே உருவாக்கும் புறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் புறவே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தாவே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. அந்த தேவ பிள்ளைகள் இந்த ராத்திரியில் உங்களோட கத்திரி வார்த்தைகள் சில வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஹவு டு ப்ரே இன் தி வேர்ல்ட். தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம பெற்றுக்கொள்ள எல்லாமே தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கிட்ட கேட்குற ப்ரேயர்னால தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம். நல்லா கவனிக்கணும். when we go to pray don't forget. நல்லா கவனிங்க. when we go to pray don't forget. நம்ம ஜெபிக்க போகிறோம், நமக்குள்ள பிரச்சனைகள் முன்னால் இருக்குது, ப்ராப்ளங்களை சந்திக்க போகிறோன்னு சொன்னால் நமக்கு வேறு வழி கிடையாது, ஜெபம் தான் செய்ய, வேறு வழி கிடையாது. ஒரு தெரிஞ்சவங்கள சேர்ந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். when we go to pray don't forget we have the authority and ability to overcome the demonic force in the world. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஒன்று மறந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயந்துடக்கூடாது. ஏன்னா the word of God, your God is bigger than all. The word of God and your God is bigger than your thought. When we go to pray, don't forget we have the authority and ability to overcome the demonic force. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பயப்படக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன் சொல்லுன்னு சொன்னால் முன்னாடி நான் சொல்லுகிறேன், the word of God and your God is bigger than your friend giant. உனக்கு முன்னா இருக்கிற பிரச்சனைகள், மலை போல் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் உனக்குள் இருக்கிற தேவன் மகா பெரியவர். when we go to pray, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பயப்படுற பாருங்க, அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும், பயப்படாதீங்க. என்ன முன்னா இருக்கிற உன் பிரச்சனையை காட்டும் உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. when we go to pray don't forget. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பயப்படாதீர்கள். ஏன் சொன்னால் ஜெபிக்கத்தக்கதான அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர் உனக்குள்ளே இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த போன வாரம் பிரசவம்னு சொன்ன தேவ பிள்ளைகளை the Lord will provide you. தேவ பிள்ளைகளை ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்போது அவன் எப்போது பயப்படவே இல்லை. அவனுடைய வாழ்க்கை பூரா மலையில் ஏறி ஜெயித்து வர்ற வரையிலும் பூரா நெகட்டிவ்ல தான் போகிறான், கொல்ல போகிறான். ஆனால் அவனுடைய வார்த்தை பூரா பாசிட்டிவோட இருந்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் is always in the negative but is always in the positive in the thought. பிரச்சனைகளை போகும்போது அவன் எண்ணங்கள் மாத்திரம் தோல்விக்குரிய எண்ணங்கள் இல்லை. ஹல்லேலூயா. நான் கவனிக்கணும், விசுவாசி ஜெபிக்குன்னு சொன்னால் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சைட் அண்ட் பாசிட்டிவ் கன்ஃபர்ஷன் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் தியோரி. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயிக்க பண்ணிருக்கிறோம். தோல்வி சந்திக்கும் போது நம்ம நெகட்டிவ்குள்ள இல்லை, தோல்விக்குள்ள இல்லைங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரவே. அதுதான் பவுல் சொன்னான், எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, the Lord is greater than the giants you in the face. முதல்ல இன்றைக்கி ஜெபம் நான் வார்த்தை போதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உனக்கு முன்னால் இன்றைக்கி என்னைக்கு கடன் இருக்கும், 10 லட்சமோ 40 லட்சமோ, பிரச்சனையோ கவலையோ கண்ணீரோ மலம் போல் பின்னா நிற்கிது, பிரச்சனை உண்டாகும், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நினைக்குது. ஆனால் உனக்குள்ள கர்த்தர் சொல்கிறாரு, அதையெல்லாம் தாண்டி உனக்குள்ளே இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. அதையெல்லாம் தாண்டி, அந்த பிரச்சனையை தாண்டி உனக்கு அப்புறம் அங்கே தாண்டி ஒரு பெரிய வெற்றியை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் காட்ஸ் எகவா ஈரே. எகவா ஈரேன்னு சொன்னால் இங்கிலீஷ் the Lord will provide you.
தேவன் நீ கவலைப்படாதடா, நான் உன்னை பார்த்துக்கொள்வேன். பலியிட போகும்போது ஒருபோதும் அவன் நெகட்டிவாக பேசவெல்லாம் போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். நெகட்டிவ்ல போனாலும் அவருடைய எண்ணங்கள் மாத்திரம் பாசிட்டிவாகவே இருந்துச்சு. ஒன்று மாதிரி சொல்லுங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் உனக்குள் இருக்கிற தேவனுடைய பெருகிற எண்ணம் உனக்குள்ள வரும்போது நீ பயப்படவே மாட்டேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, do not be afraid to pray. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது பயமே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரிலேஷன் வித் காட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அருமையான என் மகன் வந்திருக்காங்க 2 பேர், ராஜேஷி கவி தான். எங்கே போனால் புருஷன் கொண்டாடி அவங்கள யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒன்றா கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். இதே பிள்ளைகளே என்ன இருந்தாலும் நான் போனவெல்லாம் மாமா வாங்க ஃபோன் பண்ணி எங்கள் ராஜேஷ் எங்கன்னா கூப்பிடுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்லாம் புருஷனை பேர் சொல்கிறது தான். என் மகன்லாம் கல்யாணம்லேருந்து அவனை வாங்கப்பான்னு கூப்பிட்ட வாழ்க்கையே கிடையாது. என் மகன் நீ கேபிங்க வாடா, இதுதான் ஸ்தோத்திரம். அதுபோல் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் எப்படி ஒன்றாக ஒரே சரீரமாக இருக்கிறோமோ அதே ஃபெய்த், அதே தாட், அதே எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம் உண்டு. அதனால தான் நான் சொன்னேன், do not be afraid to pray. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை, ரிலேஷன்ஸ் வித் காட் the most important the relation with in the life. வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிற விசுவாசத்தின் வாழ்க்கை தான் பெருசு. இது நமக்கு ஒருபோதும் கடைபிடிக்கவே தெரியல. நம்ம கூட பிரச்சனை வந்து என்ன உபவாசம் கூட போடுவோம். பிரச்சனை வந்துட்டால் தேவ பிள்ளைகளை அழுவோம். பிரச்சனை போட்டால் அப்பாட்ட சொல்லுவோம், பிரச்சனை போட்டால் மாமாட்ட சொல்லுவோம். அல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிரச்சனையை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவன், ஏன் மறந்துட்டேன்? அர்த்தம் சொல்லி do not be afraid when you go to pray. ஜெபிக்க போதுக்கு முன்னால் நல்ல கவனிக்க. திருப்பி சொல்கிறேன், பாஸ் சொல்கிற விசுவாசின் வார்த்தை. when we go to pray, நீ ஜெபிக்க போகிறீங்க, பிரச்சனை முன்னாடி இருக்குது, ஜெபிக்க போகிறீங்க. when you go to pray, don't forget என்னன்னா you have the authority to overcome the demonic force. உனக்கு முன்னாடி இருக்க பிசாசை ஜெயிக்க முடியாத அதிகாரத்தையும் உன் கூட இருக்க தேவன் பெரியவராக உன் கூட இருக்கிறார். அல்லையா? 10 லட்சம் ரூபாய் வச்சுட்டு கடையில் போய் வீட்டுக்காரங்கம்மா கடைக்கு என்னமோ ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை எடுத்துக்கூடியானா, காசே இல்லை பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? ஒரு 20,000 வச்சுருந்தா கூட மறைச்சி வச்சுக்குவீங்க. 10 கோடி வச்சுருக்கீங்க, ஒய்ஃப் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இது போல் தான்ப்பா உன் கர்த்தர் உன் கூட இருக்கிறான் விசுவாசம் என்னைக்கு மறக்கிறையோ உன் ப்ரேயர் ஃபெயிலியர் ஆகும். அல்லையா? நல்லா மறந்துடாதீங்க. நான் சொல்ல வார்த்தை நல்லா கவனிங்க. we got eternal redemption. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு we are set free, we are delivered from the curse of the law. விடுதலையாக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் அவர்களுக்கு காணப்படணும். we are delivered all. தேவன் உனக்காக நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்படி நிறைய நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டா தான் 40 நாள் உபவாசம் போட்டால் ஒன்று நல்லதுதான். உபவாசம் போட்டால் தான் கர்த்தர் கேட்பார். கர்த்தர் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறார். God has already won the victory through cross before 2221 years back. 2021 வருஷத்துக்கு முன்பதாகவே உனக்கு வேண்டிய பிசா திட்டங்கள்லாம் அழைத்து சிலுவையில் கர்த்தர் விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். You are delivered all. நல்லா கவனிக்கணும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படவே. இந்த பாசிட்டிவ் தாட் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை. பிரச்சனை போன உடனே என்ன செய்யணும்? பாஸ்ட்டுக்கு ஒரு ஃபோனு, பாஸ்டர் 10 நாளாக உபவாசம் போடுமா? பிரச்சனைக்கு போடாதம்மா. கிறிஸ்தவத்தினம் பிசாசுக்கு பயந்து போடாதம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பிசாசை ஜெயிக்கூட அதிகாரத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நான் பிசாசை ஜெயித்தது கருத்தை கர்த்தர் சொன்னார். யோசுவா தேவர்களே அருமையான ஆபிரகாம் சொன்ன, the Lord will provide you my dear son Abraham. நீ போடா, பயப்படாமல் போடா. அவன் சொல்லிகிட்டே போகிறான், பிள்ளைகிட்ட சொல்கிறான், பார்த்து வரப்பா கர்த்தர், வேலைக்காரன்னு சொல்லிட்டு போகிறான், எல்லாம் போயிட்டே போகிறான். பிள்ளை கொல்ல போகிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் என் பிள்ளையா நான் திரும்பி வருவோம். இது பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். பிரச்சனைகளை போகும் சொல்லுங்க. யாரை பார்த்து சொல்லுங்க தெரியுமா? அழுது சொல்லாதீங்க, எங்கள் அப்பா காத்துருவார், பயப்படாதீங்கப்பா. வீட்டுக்காரரை பார்த்து, பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே நீ என்னை ஒன்றும் ஜெயிக்க முடியாது, உன்னை ஜெயித்து எனக்காக கருத்து அது உன்னை தாண்டி ஒரு வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். The Lord will provide you. அதான் யெகோவா ஈரேன்னு சொன்னால் the Lord will provide you. நீ என்ன பிரச்சனை சந்திக்கிறையோ அந்த சந்திக்கிற பிரச்சனைக்காக என் கர்த்தர் விடுதலை சம்பாதித்து அந்த பக்கம் வச்சிருக்காரியா. அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைங்க நல்ல கவனிக்கணும். இந்த காலையில் இந்த ராத்திரியில் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எப்போதுமே தேவனுடைய வார்த்தையில் நிற்க வேணும். ஹல்லேலூயா. அவர் God is greater than all. என் கர்த்தர் மாறாதவர், என் கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகே. தேவ பிள்ளைகளே, the what does God say about you? சிச்சுவேஷனுக்குள்ள வரும்போது நீ எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னால், தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க. எனக்கு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்க, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, டாக்குமெண்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் வெற்றியா தோல்வியான்னு கண்டுபிடிக்கணும். அதுபோல் தான் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு நமக்குள்ளே காணப்படுவேன்.
இத்தனை வருஷம் 40 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், 30 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம். பிகாஸ் மை பீப்புள் destroy for the lack of knowledge in the Bible. நல்ல கவனிங்க, தேவன் உனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை அறியலைன்னு சொன்னால் நீ எந்த விசுவாசியாக இருந்தாலும் நடக்காது. தேவனை கர்த்தர் உனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் இங்கே அறிவு இருக்க வேண்டும். அதுதான் ஓசியா 4:6 பிகாஸ் மை பீப்புள் destroy for the lack of knowledge in the Bible. பெரிய சபைக்கு தான் போகிறோம், ரேமா சர்ச் தான் போகிறோம், அப்படி தான் போகிறோம், தோல்வியாக இருக்கிறோம். ஏன்னா உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை கர்த்தர் செஞ்சு வச்சுக்க வார்த்தையின் அறிவில்லை. யூ ஷல் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷல் மேக் யூ ஃப்ரீ. தேவன் உன்னுடைய தோல்வியின் சிச்சுவேஷன் நேரத்தில் உன்னை தோல்வியாக வைக்கலப்பா, ஜெயிக்கக்கூடிய வார்த்தை உணவு வச்சிருக்கிறேன். அல்லையா, அதான் கர்த்தர் சொல்ல ஐம் எகோவா ஈரே, தோல்வியில் நான் ஒரு பாதை வச்சுருக்கேன். அல்லையா, மரண இருளில் பள்ளத்தாக்கில் போனால் உனக்கு ஒரு நல்ல பாதை வச்சுருக்கேயா. கடன் பாதையில் போனால் கண்ணீரோடு குழந்தை இல்லையே, கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு தேவனுடைய பிள்ளையை, அதுதான் வாழ்க்கை இல்லை. தேவன் அதன் பாதைக்குள்ள உனக்கு ஒரு இன்னொரு நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற காற்று உனக்குள் இருக்கிற தேவன் நான் பெரியவர். சோத்திரம்டா தேவனுடைய பிள்ளைகளே, இது விசுவாச மக்கள். பைசா காசு இல்லைன்னா நான் போயிட்டு வந்துடுவேன், எங்கேயும் போயிட்டு. முதல்ல ஆஸ்திரேலியா போகும்போது தேவனுடைய பிள்ளைகளே என்ற டாலர்ஸ்லாம் கொண்டு போகல. சிங்கப்பூரில் இறங்கினேன், அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டாங்க ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டுக்கு. முதல்ல காப்பி குடிக்க காசு இல்லை, ஒன்று குடிக்க காசு இல்லை, $1 ஒன்றும் இல்லை. சீக்கிரம் ஒரே ஃப்ளைட்டில் போயிடுவான், உடனே மாற்றணும் போயிடுவான்னு நினச்சா அன்றைக்கி 3 நாள் போட்டு திருப்பி 1 நாள் போட்டேன். சிங்கப்பூரில் ரெஸ்ட் ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க. என்கிட்ட காசு இல்லை, டீ கொடுக்குறதா அவங்க சாப்பாடும் சாப்பிட்ணும். ஹோட்டலே போயிடலான்னு பார்த்தா 1 பைசா கொடுக்கல. தேவ பிள்ளைகளே, நான் சிங்கப்பூரில் இறங்கினோடனே என் கூட இருந்த ஒரு அருமையான சகோதரி, அங்கே வேலை பார்த்த சகோதரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல போயிருக்கீங்கன்னா நிறைய கோட்டு கீட்டெலாம் நிறைய போயிருக்கீங்க. 1 கோட்டு போதும் போல், 2 சட்டை போதும் போல். நான் நிறைய பெரிய பந்தாவாக 10 கோட்டு, 10 சட்டை, 10 டிஷர்ட், 10 ஷார்ட்ஸ், அது இதுன்னு கொண்டு போய் சொல்லிட்டேன். சூட் கேஸை மாற்ற சிங்கப்பூரில் வச்சே தூக்கிடுவாங்க, உன்னையும் தூக்கிடுவாங்க, அவனை தூக்கிடுவாங்க. கக்கு ஸ்கூலெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கிட்டு வைக்க, டீ குடிக்கிறேன், பசிக்குது. வேறு பிள்ளைகளே, அல்லேலூயா ஆண்டவரே என்ன செய்வேன்னு கத்திருக்கு. ஒரு அம்மா சொல்லி, தமிழாயா வெளியே வாங்க. அவன் கூப்பிட்டு, ஒரு கிறிஸ்தவமா எனக்கு போகிற வரையிலும் வச்சு பிரியாணி அது டீ எல்லாம் வாங்கி கொடுத்து. அல்லேலூயா. Our God is bigger than your situation. உன் சூழ்நிலையை காற்றும் சொல்லுகிறேன், நீ ஆராதிக்கிற தேவன் சூழ்நிலை காற்றும் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது சொல்லுகிறேன், சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கான் அறிவு இருக்கவே. கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்க தெரியவே. கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவன் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம் பிடிக்க போகிறேன். கிறிஸ்தவத்தில் தேவனாக கற்று சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை கண்டுபிடிக்கணும்ப்பா. அவனுக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் ஒரு வார்த்தை தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What does God say about you? Don't see the situation. What does God say about you? நீ போய் பாருங்க, உனக்கு கர்த்தர் என்ன சொல்லி வச்சிருக்காரு. கர்த்தர் சொல்லுங்க, நீ வாழ்ந்து சுகித்திருப்பான்னு சொல்லி வச்சிருக்காரு. இல்லைப்பா, அது வார்த்தை சொல்லுது, உனக்கு தான் ஏன் சொல்லி வச்சிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நீ என்னைக்கு ஏற்றுக்கிறையோ, what does God say about you? The life and death or the power of your tongue. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை கண்டுபிடிங்க. ராத்திரியெல்லாம் கண்டுபிடிக்காதான், அதான் கஷ்டம். சில பேர் சோம்பேறி, பைபிளை பார்க்கறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும், ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆனபடி நான் ஜெபிக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். சரியா, நான் 7:10 மேலே டைம் இல்லைன்னு பேசுவேன். அந்த டைம் தான் எனக்கு முக்கியம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பல்லவி பாடி ஜெபிச்சுப்போம். கை தூக்கி எடுத்தவரே பாடுவோம்ப்பா. எனக்கு பிடிச்ச பாடு சார். அது இல்லைப்பா, கலங்கிடாதை தெய்வத்தினார். லவ்லி சாங். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரண பாடி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கல
பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிள்ளைகள் மாமி மச்சான் மறக்கலாம்ப்பா. எங்க அப்பா இயேசு மாத்திரம் என்னைக்கு உன்னை மறக்க மாட்டார். மனிதர்கள் அன்பு மறைந்து போனார், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மனிதர்கள் அன்பு மறைந்து போனார், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மலைகள் விலகி அகன்று போனார், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவே. நல்ல பிதாவே, அருமையான இந்த ஆராதனைகளை ஆசித்து கொடுத்து தொடர்ந்து பிள்ளைகளை ஆசித்து அனுப்புங்க. நன்மை நான் கிருபினால் முடி சுட்டிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவல நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைக்கும் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக.